சிஎஸ்கே கிட்ட இருக்கிற பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமாங்க இந்த சீசன்ல? வெரி அன்லைக் சிஎஸ்கே. புரியுதா உங்களுக்கு? எஸ்பெஷலி இந்த வே அவங்க ஃபாரினர்ஸ் யூஸ் பண்றது. டேரல் மிச்சல 14 கோடி கொடுத்துருன்றதுக்காக அவர் விளையாடுறது ஓகே, புரியுது எனக்கு. அவர் போன மேட்ச் தான் ஒரு 51 போட்டாரு. சோ நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு போது பஞ்சாப் கிங்ஸ்ல சமீர் ரிஸ்வி இடத்துல அவர் இறங்கிருக்கணும். ஆனா அவர் இறக்கல. கடைசியா வந்து இறக்குறீங்க எப்போ ஒரு ஓவர் இருக்கும்போது. ஸோ லிட்டரலி அந்த ஒரு ஃபாரின் ஸ்பாட் வேஸ்ட் ஆயிடுச்சா? செகண்ட்லி ஒரு விஷயம் பண்ணாங்க, மோயின் அலியை எப்படி யூஸ் பண்றீங்க நீங்க? ஒரு நல்ல ஒரு பிளேயர், அவர் ஒருத்த ஏன் நீங்க கம்ப்ளீட்டா யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க? பேட்டிங்ல வெறும் கீழே இறக்குறீங்க, 8 பால் விளாடுறாரு. போலிங்கும் பாத்தீங்கன்னா டியூ இருந்ததுன்னா மேக்ஸிமம் 1 or 2 overs போடுறாரு. அவரோட ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ண முடியல. இந்த 2 ஸ்பாட் லிட்டரலி வேஸ்ட் ஆகுது. நான் என்ன சொல்றேன், அதுக்கு நீங்க அட்லீஸ்ட் ஒரு சாண்ட்னர், ஒரு தீக்ஷனா விளாண்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு போலிங் ஆப்ஷன் கிடைச்சிருக்குமா? டேரல் மிச்சல கம்ப்ளீட்டா யூஸ் பண்ணாததுனால போன மேட்ச்ல உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, சமீர் ரிஸ்வி ஒரு இம்பாக்ட் பிளேயரா எடுத்து வந்துட்டாங்க. சோ வேற ஒரு எக்ஸ்ட்ரா போலர் எடுக்க முடியாது போலிங்ல இம்பாக்ட் பிளேயரா. அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, சார் இன்ஜுரி ஆயிட்டு போனோடனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லாம நின்றீங்க. தேவர் லிட்டரலி என்ன சொல்றது, ஹேண்டிகேப்னு தான் சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். ஜெனரலா சிஎஸ்கே இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. பட் இந்த வருஷம் நிறைய டாக்டிக்கல் எரர்ஸ் பண்றாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.